Poco M4 Pro 5G. Poco M3 Pro ஓட சக்சஸரா இந்த Poco M4 Pro 5G லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. இந்த வீடியோ பார்த்துருக்கிற நிறைய பேர் கண்டிப்பா ஏதாவது ஒரு போக்கோ மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி நீங்க ஏதாவது போக்கோ மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறத மறக்காம டீடைல்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாராவது ஃபர்ஸ்ட் டைமா போக்கோ மொபைல் வாங்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். இப்போ இந்த போக்கோ M4 Pro 5G ஓட அன்பாக்சிங் முதல்ல பார்த்து வந்துருவோம். பாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்பவுமே போக்கோ பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் yellow கலர்ல கொடுத்திருக்காங்க. இங்க Poco M4 Pro 5G அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பின்னாடி அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. இப்போ பாக்ஸ் ஓபன் பண்ணா மேலேயே Poco அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பாக்ஸை கையில எடுத்து அதை பிரிச்சோம்னா உள்ள சிம் எஜெக்டர் பின் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. நல்ல குவாலிட்டியான ஒரு TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. நல்ல டிரான்ஸ்பரண்டான கேஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள மொபைல் இருக்குது. மொபைலை கையில எடுத்து அந்த கவரை பிரிச்சு வெளியில எடுத்தா ப்ளூ கலர் வேரியன்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கலர் அப்படின்னு சொல்லலாம். மொபைலை பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம். அதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள ஒரு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. டைப் சி சார்ஜிங் கேபிள் ஒன்னு இருக்குது. இப்போ மொபைலோட டிசைன் பார்த்தா ஏற்கனவே போக்கோ மொபைல்ல பார்த்த ஒரு டிசைன் மாதிரியே தான் இருக்குது. இங்க புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இங்க வந்து உள்ள வந்து போக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பிராண்டிங் கொடுத்திருக்காங்க. கீழ வந்து சின்னதா 5G அப்படின்னு 5G மொபைல் அப்படிங்கறதுனால போட்டிருக்காங்க. இந்த ரியர் பார்த்தோம் அப்படின்னா ஷைனிங்கா இல்லாம ஒரு சொரசொரப்பா ஒரு டிசைன் மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கேப்சர் பண்ற ப்ராப்ளம் அதெல்லாம் கிடையாது. பிடிக்கிறதுக்கும் நல்ல ஒரு கிரிப்பா இந்த டிசைன் வந்து இருக்குது. சோ டிசைன் வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மொபைலோட வெயிட் அப்படின்னு பார்த்தா இங்க 5G மொபைல் அப்படிங்கிறதுனால வெயிட்டா இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைச்சா அந்த மாதிரிலாம் இல்ல. வெயிட் மேனேஜ்மெண்ட்டும் ஓரளவு நல்லாவே பண்ணிருக்காங்க. 195 கிராம் இந்த மொபைலோட வெயிட் இருக்கு. இதோட திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8.8 mmல இதோட திக்னஸ் இருக்குது. ஓரளவு டீசென்ட்டா நல்லாவே இத பண்ணிருக்காங்க. அப்படிங்க பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா டாப்ல ஒரு ஸ்பீக்கர் இருக்கு. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. IR பிளாஸ்டர் இருக்குது. ரைட் சைடுல வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. கீழ பவர் பட்டனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்பவே ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. பாட்டம்ல வந்தா இங்கேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இந்த மொபைல்ல இருக்குது. அதுக்கப்புறம் சார்ஜிங் போர்ட் டைப் சி கொடுத்திருக்காங்க. இங்க ஒரு மைக் 3.5 mm ஜாக். லெஃப்ட் சைடுல வந்தா சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. சிம் ஸ்லாட் ஓபன் பண்ணா இங்க ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. டுயல் சிம் போட்டுக்கலாம். இல்ல ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்பாண்டபிள் மெமரி கார்டு அப் டு 1 TB வரைக்கும் இந்த மொபைல் சப்போர்ட் பண்ணும். அப்படியே இங்க ஃப்ரண்ட்ல வந்தா 6.6 இன்ச்ல IPS LCD Full HD Plus டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. இந்த டிஸ்ப்ளேக்கு ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அது போக ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் ஒட்டியே வந்துருது. இங்க சென்டர் பஞ்ச் ஹோலோட ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட அந்த சின் பெசல்ஸ் இதெல்லாமே ரொம்பவே தின்னா தான் இருக்குது. நல்ல ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. டிஸ்ப்ளேயோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்கும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தான நல்ல ஒரு கலர்ஃபுல்லான டிஸ்ப்ளேவாகவும் இருக்குது. இன்டோர்ல பார்க்கும்போது நல்ல ஒரு பிரைட்டரான டிஸ்ப்ளேவாகவும் இருக்குது. அப்படி இங்க நம்ம ரியர்ல வந்தோம் அப்படின்னா இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு நிறைய கேமராஸ் பிளேஸ் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் பார்க்கிறதுக்கு அப்படி தெரியுது. ஆனா இந்த மொபைல்ல ரியர்ல 2 கேமரா தான் இருக்கு. அதுல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் f1.8 அப்பர்ச்சரோட கொடுத்திருக்காங்க. அடுத்து செகண்டரி சென்சாரா 8 மெகாபிக்சல்ல ஒரு அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. 4 கேமரா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த மேக்ரோ டெப்த் இந்த 2 மெகாபிக்சல் தேவையில்லாததெல்லாம் இங்க கட் பண்ணிட்டாங்க. அது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லாம இருந்தாலும் ஒண்ணுதான். சோ அந்த மாதிரி 4 கேமரா அப்படிங்கிற மார்க்கெட்டிங் டெக்னாலஜி இந்த மொபைல்ல இல்ல. செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இதுல 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி 13 இருந்தது, அதை அப்கிரேட் பண்ணி இங்க 16 கொண்டு வந்திருக்காங்க. கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா நார்மலா அந்த போட்டோ வீடியோ போர்ட்ரைட் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. இங்க ப்ரோ மோட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் மோட் அந்த 50 மெகாபிக்சல்ல தனியா போட்டோ எடுத்துக்கிற ஆப்ஷனும் இங்க கொடுத்திருக்காங்க. அப்புறம் எப்பயும் கொடுக்குற மாதிரி ஷார்ட் வீடியோ, பனோரமா, டாக்குமெண்ட், ஸ்லோ மோஷன், டைம் லாப்ஸ், AI வாட்டர் மார்க் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி செல்ஃபிக்கும் எப்பயும் வர ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இங்க வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர் கேமரால 1080ல 60 fps நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியுது. செல்ஃபி கேமரால 1080ல 30 fps நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியுது. சாம்பிள் போட்டோஸ் வீடியோஸ் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரியர் கேமரால 50 மெகாபிக்சல்ல இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். 1080 60 fpsல. ஆடியோவும் இந்த மொபைலோட ஆடியோ எப்படி இருக்கு, இது செல்ஃபி கேமரால இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது 1080 30 fpsல இந்த வீடியோ இருக்குது. இதுவும் மொபைலோட ஆடியோ தான். ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது, வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது, ஃபோக்கஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு
கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க MediaTek Dimensity 810 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராசஸர் இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய மொபைல்ல பார்த்த ப்ராசஸர் தான். இருந்தாலும் இந்த ப்ராசஸரை ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்க்கு இவங்க வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு 6nm ப்ராசஸர், நல்ல ஒரு பவர் எஃபிஷியன்சியான ப்ராசஸர். அது போக இந்த மொபைல்ல LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் இந்த மொபைல்ல கொடுத்திருக்காங்க. சோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ப்ராசஸர்ல நல்லாவே இருக்கும். இருந்தாலும் இதுல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறத நான் டீடைலா செக் பண்ணிட்டு ரிவ்யூல அப்டேட் பண்றேன். இந்த ப்ராசஸர் வந்து ஒரு 5G ப்ராசஸர். இந்த மொபைலும் ஒரு 5G மொபைல். இந்த மொபைல்ல ரெண்டு சிம்மே 5G சப்போர்ட் பண்ணும். இதுல 5G பேண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 7 5G பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஓரளவு டீசென்ட்டா நிறைய பேண்ட்ஸ் வந்து கவர் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இந்தியால 5G லான்ச் ஆனா மட்டும் தான் இது 5G மொபைலா ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படிங்கறத நம்மளால கன்ஃபார்மா சொல்ல முடியும். இப்போதைக்கு இது பேருக்கு 5G மொபைல், 7 5G பேண்ட் சப்போர்ட் இதுல இருக்குது. அது போக இந்த மொபைல்ல விர்ச்சுவல் RAM கொடுத்திருக்காங்க. 8GB RAM வேரியன்ட் வாங்கணும் அப்படினா உங்களுக்கு 3GB விர்ச்சுவல் RAM யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம கிட்ட இருக்குது 6GB RAM வேரியன்ட். இதுல 2GB விர்ச்சுவல் RAM இருக்கும். 4GB RAM வேரியன்ட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. ஒருவேளை அந்த மொபைல் யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படினா அதுல எவ்வளவு விர்ச்சுவல் RAM ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறத கீழ கமெண்ட் பண்ணுங்க. யாராவது வாங்க போறாங்க அப்படினா அவங்களுக்கு உங்களுடைய கமெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா இங்க Android 11 ஓட MIUI 12.5 ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. எப்பவும் கொடுக்கிற மாதிரி ஒரு சில ப்ளோட்வேர்ஸ் இந்த மொபைல்ல இருக்குது. ஆனா போக்கோ மொபைல் அப்படினாலே அதுல பெரிய பிளஸ் என்னன்னா MIUI ல ஆட்ஸ் இல்லாத ஒரு UI எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல்ல இருக்குது. அதனால தேவையில்லாத புஷ் நோட்டிபிகேஷன்ஸ், ஆட்ஸ் இதெல்லாம் வருமோ அப்படிங்கிற ஒரு பயம் கிடையாது. எந்த ஒரு ஆட்ஸ் இல்லாத ஒரு க்ளீனான MIUI எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல்ல இருக்குது. இதுக்கு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. டாப் அண்ட் பாட்டம் ரெண்டு இடத்துலயுமே ஸ்பீக்கர் வருது. அது போக இங்க ஹைரஸ் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இங்க ஹைரஸ் சப்போர்ட் வந்து ஹெட்போன்ஸ்க்கு மட்டும் கொடுத்திருக்காங்க. ஹெட்போன்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு ஒரு பெட்டரான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மொபைல்ல கிடைக்கும். அது போக போக்கோ மொபைல்ஸ்ல எப்பயும் வர மாதிரி IP53 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான். அதனால மழையில் நனைஞ்சாலும் வேர்வைப்பட்டாலும் பெருசா ப்ராப்ளம் கிடையாது. பட் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுனா கண்டிப்பா ப்ராப்ளம் தான். இந்த மொபைல்ல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கறத ரிவ்யூல நான் டீடைலா செக் பண்ணிட்டு அப்டேட் பண்றேன். கடைசியா அந்த மொபைலோட ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தா இங்க மொத்தம் 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 4+64, 6+128, 8+128. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 4+64 15000 ரூபாய்க்கும், 6+128 17000 ரூபாய்க்கும், 8+128 19000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்றாங்க. இந்த 3 ஸ்டோரேஜ் வேரியன்ட்டும் இதே மாதிரி ஸ்பெக்ஸோட இருக்கக்கூடிய மற்ற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதை விட இவங்க கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. MediaTek Dimensity 810 ப்ராசஸரை 15000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீங்க கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த ப்ராசஸரோட ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த மொபைல் மட்டும் தான் உங்களுக்கு பெஸ்டான சாய்ஸா இருக்கும். சோ இந்த மொபைல்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க, என்ன பிரைஸ் அப்படிங்கறத அப்டேட் பண்ணிட்டேன். சோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்க்கு இவங்க கொடுத்திருக்கிறது வர்த்தா இல்லையா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மொபைலை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இருந்தாலும் இது என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தான். ரிவ்யூ வந்து நான் டீடைலா செக் பண்ணிட்டு ஒரு 10 டேஸ்க்குள்ள அப்டேட் பண்றேன். சோ போக்கோ லான்ச் பண்ணியிருக்கிற இந்த Poco M4 Pro 5G பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு பெஸ்ட் மொபைல், ரொம்ப கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸரோட ஒரு 5G மொபைலா எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான புது மொபைல்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூலாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படீஸை மறக்காம எல்லா சோஷியல் மீடியாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.